ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த விலாக் வந்து சண்டேவும் மண்டேவும் எடுத்தங்க. எனக்கு இந்த 2 நாள் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். வாங்க விலாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். சண்டே வந்து ஒரு 6:30க்குலாம் முழிப்பு வந்துருச்சுங்க. அத்தை வந்து நான்வெஜ் மட்டன் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. மணி அன்னைக்கு வந்து டியூட்டிக்கு போவார் அப்படின்றனால காலையில் எழுந்திரிச்சோடனே வந்து ஒயிட் ரைஸு அது கூட வந்து மட்டன் குழம்பு தான் வந்துட்டு அவசர அவசரமாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வெங்காயம் வந்து நாள் நைட்டே வந்து உரிச்சு வச்சிட்டோம் அப்படின்னம்னா எனக்கு கொஞ்சம் வேலை வந்து மிச்சமாக இருக்கும். பட் வந்து நான் காலையில் எழுந்திரிச்சு தான் அவசர அவசரமாக வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பிள்ளைங்கள்லாம் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் பெட்டெல்லாம் எடுத்து ஊசல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து அடிச்சிட்ருக்கேன். அத்தை வந்து ரத்த பொரியல் வந்து செஞ்சுருந்தாங்க. எங்களுக்கும் சேர்த்து கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. மட்டன் குழம்பும் ரத்த பொரியல் தான் காலையில் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுங்க. மணிக்கு வந்து டிஃபன் பாக்ஸுக்கு லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டு நானும் வந்து சூடாக வந்து போட்டு சாப்பிட போகிறேன். சூடாக இருக்கு, அப்போ நான் தான் சாப்பிடுவேன். ஏய், அதான் இப்போ நீ சாப்பிட்டீல, நான் இன்னும் கை வைக்கல, இப்போ நான் சாப்பிடலாம். உடனே இந்த டைலாக் விட்டுறது. பர்ஸ் எடுத்து போட்டேன். பாப்பாவுக்கு 2 குடுமி வந்து போட்டுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு விட்டுருந்தோம். எனக்கெல்லாம் ரொம்ப ஆசைங்க, பாப்பாவுக்கு வந்து நிறையா முடி வளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து என்னோடய ஆசைக்கு ஆப்போசிட்டாக வந்து பாப்பாவுக்கு வந்து நல்லா சுருட்ட முடி. எனக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு சின்ன வயசில். ஸோ வந்து எனக்கும் பெரிய அளவுக்கு வந்து லாங் ஹேர் இல்லை. ஆனால் பாப்பாவுக்காச்சும் வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. அதனால் வந்து இப்போயே வந்து கொஞ்சம் ஜடெல்லாம் போட்டு விட்டு பூலாம் வச்சு விட்டு அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அப்பப்போ வந்து ஜடையெல்லாம் போட்டு விட்றேன். உடம்பு சரியாயிடுச்சா? எங்க கணத்தை காட்டு. அது ஒண்ணும் பண்ணாது. சரி, நீ ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு போய் இன்னைக்கு யார் படம் போட்டிருக்காங்க? யாரோட படம் அது? உன்னோட படம். விஜய் படம் பார்க்க போறாங்க. ஒரு வாரம் கழிச்சு நாளைக்கு தான் தம்பி ஸ்கூலுக்கு போறான். உடம்பு இப்பதான் கொஞ்சம் சரியாயிருச்சு. ஹோம்ஒர்க் வந்து நான் நோட்டை கொடுத்து விட சொல்லியிருந்தேன். லைட்டாக தாங்க இருக்குது. ஹோம்ஒர்க் நோட்டை குடிச்சு விட சொல்லியிருந்தோம். ஸோ 1 வீக் ஹோம்ஒர்க்கை வீட்டிலே வந்து அப்பப்போ டைம் இருக்கையில் சொல்லி கொடுத்து எழுத வச்சுருக்கேன். இன்றைக்கி அந்த லாஸ்ட் டே ஹோம்ஒர்க்கு, ஃப்ரைடேக்கான ஹோம்ஒர்க்கை எழுதிக்கிட்டு இருக்கான். 2 டைம் கொடுத்துருந்தாங்க. நான் இன்னைக்கு அட்லீஸ்ட் 1 டைமாச்சும் எழுதிட்டு போப்பான்னு சொல்லிட்டு எழுத வச்சுக்கிட்டு இருக்கேன். மாஸ்டர் படம் போட்டுருவாங்க, வேமா எழுதுடான்னு சொன்னனால எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா தெய்வமே, என்ன பண்ற? எங்க மூஞ்சியை காட்ட. மாஸ்டர் படம் பார்க்க ஒரு டைம் போயிட்டான். நான் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு கொஞ்சம் மடிக்க வேண்டிய வேலை இருக்கு, அதான் மடிச்சு வைக்க போறேன். என்ன அது ஒரு நான் அம்மாங்க வீட்டுக்கு வந்ததை கூட கவனிக்கலைங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக வந்து படம் பார்த்துட்டு இருந்தேன். என்ன ருத்வின்னு அவ்வளோ நல்லாவா இருக்குது இந்த படம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். நைட் டின்னருக்கு வந்து மட்டன் குழம்பு இருக்கனால அம்மா வந்து சப்பாத்தி போட்டுக்கலான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் அம்மாங்க வீட்டில் போய் எல்லாத்துக்கும் தேய்ச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த விளாக் வந்து மண்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேங்க. லைட்டாக வந்து இப்போல்லாம் குளிர் வந்து குறைஞ்சிருச்சுங்க. காலையில் வந்து தம்பி ஒரு பக்கம் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஹவுஸ் க்ளீனிங் வேலையை தாங்க வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே என்னோடய ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு வேலையை வந்து அவசர அவசரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அம்மா வந்து சாம்பார் வச்சு வச்சுருந்தாங்க. சரி, தம்பிக்கு வந்து ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சு நான் அனுப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மணி வரங்குள்ளேயே என்னோடய எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தாங்க பிளான் பண்ணியிருந்தேன். பட் வந்து அப்போயும் வந்து முடியலை. வீட்டை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இந்த வரண்டா மட்டும் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. தொட்டிலேருந்து தண்ணியாச்சும் மோந்து கொடுேன் அப்படின்னு சொன்னேன். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை மட்டும் எனக்கு மோந்து கொடுத்து தண்ணியை ஊற்றிட்டு இருந்தார் வரண்டாலாம் கழுவுறதுக்கு. ஏன்னா ஹவுஸ் க்ளீனிங் வேலை இருக்குது அப்படின்றனால அத்தை மாமாவும் தோட்டத்துக்கு போனாங்க. பாப்பாவையும் சேர்த்து வந்து தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்களும் அவங்க வேலையை முடிச்சுட்டு 11 o'clock வந்து திரும்பி வந்து ரிட்டர்ன் வந்துட்டாங்க. எந்திரிச்சு வா, இறங்க. காலத்துக்கு எங்க வச்சிருக்க? தோட்டம் உனக்கு யார் கொடுக்குறா? அப்ப கால் சுற்ற போகுது, கால் சுற்ற போகுது. தூக்குமா தூக்குமா. மோட்டர் ஓடிட்டு இருக்கு, மோட்டர் போய் காத்து திறந்து விட்டா
ஆமா நித்யா தான் என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஆங்கியா எழுத வீடியோ எடுக்கிறீங்க வந்துருச்சுக்கா. ஆங்கியா கொய்யாக்கா பேக்கா யாத்து பேக்குங்க ஏன் தரமாதான் அப்புறம் யாரு தருவ? நித்யா அக்காக்கு தான் தருவியா? நித்யா அத்தை இல்லையா நித்யா? ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு மணி. சாப்பிடல காலையில தெரியுமா? ஏன் சாப்பிடல? அப்படிலாம் ஒன்றும் தெரியலையா? எங்க மூஞ்சி காட்டு. கிறக்கம் ஆயிட்டேன். கிறக்கமானவங்களுக்கு நீங்க சோறு போட்டு தரணும். இதுல இன்னும் உனக்கு போட்டு உன் மகளுக்கு போட்டு ஊட்டி முடிச்சு நான் தின்றவங்க மணி 3:00. 3 மணிக்கு நான் பெத்த மகராசன் வந்துருவான். நான் முன்னாடி குடு குடு குடுன்னு ஓடணும். எவ்வளவு வேலை. நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட்ஸ். நீ சொல்லுங்க எனக்கு தெரியும். பாப்பாவை தூங்க வச்சுட்டு நானும் மணி வந்து ரித்வின் அவங்க ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. தம்பிக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டியது இருந்துச்சுங்க. சரி கையோட வந்து பே பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ரித்வின்ட்ட காலையில் வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து அம்மா வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மணி உடனே பையனை வந்து ஏமாத்தாத வா போய் கூட்டிகிட்டே வந்துடலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோன்னே அப்படியே ஃபீஸையும் கையோட பே பண்ணிட்டு ரித்வினை வந்து கூப்பிட்டு வந்துட்டுருக்கோம். இழைச்சிட்டியா? என்ன சொன்னாங்க ஆண்டி? 1 வீக் லீவ் போட்டிருந்தா என்ன சொன்னாங்க? லீவ் போடக்கூடாது சொல்லியிருக்காங்களா? உன்னையோட சேர்ந்தவன் என்ன ஊரை தாண்டி எங்கேயோ கூட்டிட்டு போற? சர்ப்ரைஸ் பண்ண. யார? சர்ப்ரைஸ் பண்ண. ரித்வினுக்கு சர்ப்ரைஸ் பண்ணவா? எங்க தம்பி போறோம்? எங்க போறோம்? யானமலைக்கு போறோம். யானமலைக்கு போறோமா? யானமலைன்னா அதா அந்த மலை பேரு என்ன மலை எனக்கே மறந்து போச்சு. பன்றிமலை, தோனி மலை, பன்றிமலை. அம்மா தீனி தின்னணும்னு சொல்லிச்சா அதனால கூட்டு போறேன். ஆமா அம்மா தான் தின்னணும்னு சொன்னேன். அப்பா மோந்து பார்க்கணும்னு சொன்னாரா, அதனால வந்து பாவம் இந்த பேக்கரி கூட்டிட்டு வந்திருக்கா. அப்படி அங்கெல்லாம் பேக்கரி இல்லையாமாடா, அதனால இங்க வந்துதான் குடிக்கணுமாமா, தின்னணுமாமா. எனக்கு எப்படி இந்த பேக்கரி தெரியும்? நீ தான் வர போக மகனும் வாங்கிட்டீங்க. எனக்கு சும்மா கூட்டு வந்தீங்களா? நீங்க சாப்பிட்ற வேடிக்கை பார்த்தேன். ஆமா இது பாப்பா விட்டு வந்துட்டோம். அவன் பேங்க்ல உட்காந்துருக்கீல என்ன சொல்றாங்க, எல்லாரும் அவங்கவுங்க பாப்பாவை கூப்பிட்டு வராமா. ஏமா நீ மட்டும் நம்ம பாப்பாவை என் கூட அனுப்பவே மாட்டேங்கிற? விஷ்ணு அவங்க பாப்பாவை கூப்பிட்டு வரான். அப்புறம் இன்னும் யாரோ ஸ்கூல் படிக்கிறாங்கல்ல, சேர்த்திட்டாங்க. சின்ன பிள்ளைல மகிழினி விட 3 மாசத்துக்கு பெரிய பிள்ளை சேர்த்திட்டாங்க. எல்லாரும் கூப்பிட்டு வராங்க, நீ மட்டும் பாப்பாவை கொடுத்தே விட மாட்டேங்கிற. நாளைக்கு ஒன்று பண்ணுமா, பாப்பாவை என் பேக்ல உட்கார வச்சுறியா, லஞ்ச் பேக்ல உட்கார வச்சிடறா அப்படின்னு. ஐயோ ஆமாடா, லஞ்ச் பேக்ல உட்காந்தா ஃபீஸ் கேட்க மாட்டாங்கடா. தந்துட்டான் எனக்கு. உன்னை மட்டும் தான் அவன் பையன் பாரு. அப்பா டயர் எப்படி தேய்ச்சிருக்கு, லூஸ். அப்பா யார் வாங்கிட்டு வந்தா மிச்சரு? ஏய் இப்போ தின்ன நானும் அத்தையும் சேர்ந்து வந்து புதுசாக வந்து ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறோங்க. என்ன அப்படின்னம்னா பேக் டு ஷார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நானும் அத்தையும் சேர்ந்து வந்து கண்டென்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து எடுக்க போகிறோங்க. எங்களோட ஓன் கண்டென்ட்டில் வச்சு நாங்கள் வந்து ஷார்ட்ஸாக வந்து க்ரியேட் பண்ணி வந்து எடுக்க போகிறோம். அதுக்கான ஃபஸ்ட்டு இதாக வந்து நானும் அத்தையும் சேர்ந்து இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எடுத்திருக்கோம். இது ஆக்சுவலாக வந்து நாளைக்கு வீடியோஸில் வரும், நாளைக்கான ஷார்ட்ஸில் வந்து வரும். இந்த ஷார்ட்ஸுக்கும் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்ஸை தருவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். கமெண்ட்ஸ்லலாம் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, நீங்களும் அத்தையும் அம்மாவும் சேர்ந்து வந்து கண்டென்ட் ஷார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் போடுங்கக்கா, நல்லா இருந்துச்சு நீங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இப்போ வந்து திரும்பி வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது அவன் பெருசாவே எடுத்துக்க மாட்டாம, அவனுக்கு அது வாங்கி கொடுக்கணும்னு எண்ணமெல்லாம் வராது. அவன் வாங்கி தர என்ன இப்பதான் பெருமையா பேசினேன், அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கு.
உண்மையாலே சிரிப்பு வந்துருச்சுடா. ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக்குறீங்க? ஐயோ போச்சு மைக்கு. சாக்ஸை எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குலசாமி கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தாங்க. இன்றைக்கி டீப் க்ளீன் ஹவுஸ் க்ளீனிங் ஃபுல்லாகவே பண்ணிட்டோம். கையோட வந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் பவித்ரா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து போயிருந்தோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து வீட்லேயும் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுருக்கேன். சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ரித்வீனுக்கு உட்காந்து வந்து ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி வந்து ஹோம்ஒர்க் ஒரு பக்கம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த டே வந்து எனக்கு ரொம்பவுமே டயர்டாகவும் கொஞ்சம் வந்து மனசுக்கு ரிலாக்ஸான ஒரு டேவாகவும் போயிருந்துச்சுங்க. நம்மளோட சேனல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.